ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், 24ஆம் தேதி கேரளா லாட்ரி கசிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி 23ஆம் தேதி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் வேண்டாம். ரிசல்ட் 55-44 55-47 55-47 ரிசல்ட்டு 547. நம்ம ஆல் போர்டில் ஏபி ஏசி பிசியில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஆல் போர்டில் 46 வச்சுருக்கோம், 47 தான் ரிசல்ட்டு. 46 ஏபிஎஸ்சி பிசியில் 48 46 48 வச்சுருக்கோம், 47 இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சாரி, டோட்டலி சாரி. 448 448 வச்சுருக்கேன், 448 வச்சுருக்கேன், 547 ரிசல்ட்டு. 47 சிங்கிள் டிஜிட்டில் ஒரு நம்பரில் பிசி மிஸ் ஆகிடுச்சு. எனிவே எஸ்கேஎல் கசிங் நம்பரில் நம்ம அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ட்ரிக் நம்பர் பார்த்தீங்கன்னா, ட்ரிக் நம்பர் நம்ம கொடுக்குறதா எப்பவும் கொடுக்குறது தான். ட்ரிக் நம்பரில் 17 86 59 50 41 64 கொடுத்துருந்தேன். ட்ரிக் நம்பரில் நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த ட்ரிக் நம்பர் தான் என்னுடைய பேசிக் நம்பர். ஸோ இந்த நம்பரில் இருந்தால் நான் ஆல் போர்டு நம்பர் ஏபிஏசி பிசி நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறது. எனக்கு நெருக்கமான நம்பர், எனக்கு செட் ஆகிற நம்பர் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இருந்தாலும் என்னால் எடுக்க முடியல, உங்களால் எடுக்க முடிஞ்ச நம்பர்ஸ் எதாவது இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, பார்க்கலாம். என்னென்னா 55 பாருங்கள், 55 இருக்குது, 44 இருக்குது, 7 இருக்குது, 55 47 உள்ளேயே இருக்குது ரிசல்ட்டு 547. ஆனால் என்னால் கஸ் பண்ண முடியல, அதை ஏபிசி போர்டில் என்னால் உட்கார வைக்க முடியல. இருக்குது பேசிக் நம்பர் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். 25 to 30 நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறேன் நான். ஒரு 30 நம்பர்லாம் கொடுத்தோம்னா நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க, என்னடா இவ்வளோ நம்பர் கொடுக்குறானே அப்படின்ட்டு. ஆனால் பிடிச்சிடலாம், இதுக்குள்ளேருந்து நம்ம போட்டோம்னா கன்ஃபார்மாக பிடிச்சிடலாம். ஒரு 30 நம்பர் 35 நம்பர் நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப நெருக்கமான நம்பர்ஸ் கொடுக்கலான்ட்டு தான் கொடுக்குறது. இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் அதில் மிஸ் ஆகிடுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டோட்டலி சாரி, டீப்லி சாரி. இனி வரப்போகிற கசிங்கில் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்ப்போம். ட்ரிக் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் எடுக்க முடியாத கசிங்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட, ஏன்னா நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நான் எடுத்து 2-3 மணி நேரம் இதுலேயே உட்காந்து ரொம்ப டயர்டாக இருப்பேன் மென்டலாக. நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. பார்த்தோன்னே ஓகே 547 5 4 7 இருக்குது, ஓகே பார்ப்போம் 547 ஒரு கசிங் கொடுத்தீங்கன்னா நானும் அதை பார்ப்பேன். நான் பார்த்துட்டு ஓகே என்னுடைய ட்ரிக் நம்பரில் இந்த நம்பர் இருக்குது, நானும் ஃபாலோ பண்ணுவேன், மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான், நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய லக்கு பிடிக்க முடியுது, அதிர்ஷ்டம். அதில் நம்மளுடைய திறமையை கொஞ்சம் காட்டுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 24ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 434 கசிங் நம்பர்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 24ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 434 கசிங் நம்பர். ஆல் போர்டில் 1 3 6 8 கொடுத்துருக்கேன், 1 3 6 8. ஏபிஏசிபிசியில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். மீதம் இருக்கிற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஏபிஎஸ்சிபிசியில் 64 68 88 80 இவ்வளோ தான், இந்த நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதம் இருக்கிற நம்பர்ஸ் 14 15 54 84 11 டபுள்ஸ் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் 11 88 கொடுத்துருக்கேன், 88 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ நான் பேசுகிறத கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். ஓகே, ஆல் போர்டில் என்ன, ஏபிஎஸ்சிபிசியில் என்ன பண்ணி வச்சுருக்கான், நம்ம ஏன் இதை மாற்றக்கூடாது, மாற்றலாம், இது சின்னதாக முன்னாடி திருப்பி போடலாம், இல்லை பாக்ஸில் போடலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல் போர்டில் 1 3 6 8, ஏபிஎஸ்சிபிசியில் 64 46 68 86 14 41 15 51 54 45 84 48 11 88 டபுள்ஸில் 11 88 88 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 80 08 இந்த ஒரு 4 நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே 70 60 50 இப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் 80 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 80 08 அவ்வளோதான். 3 டிஜிட்லேயும் 4 டிஜிட்லேயும் ஒரு 6 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன், எந்த நம்பரும் மார்க் பண்ணி கொடுக்கல. ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ், மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணி ஃபில்டர் பண்ணி தூக்கி எறிஞ்சாச்சு. இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 0314 3 டிஜிட்டில் 314 54 11 411 அந்த நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் 54 11. அதனால தான் அதை திருப்பி வச்சுருக்கேன். ஏன்னா
ட்ரிக் நம்பரில் 5411 அப்படியே இருக்குது. அந்த நம்பர் அப்படியே வச்சுருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான். 5411 411 1145 அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். 4 டிஜிட் நம்பர் 1145 145. ஏன்னா ட்ரா நம்பர் வந்து 44 434 இருக்குது. 44ன்றதை 45 அடிச்சுட்டு போயிடுவானுங்க சிம்பிளாக. அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதனால் 314 411 145 2654 654 48 49 849 0948 948 3 டிஜிட்டில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 100% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா 648 880 பாக்ஸில் வச்சா கூட மேக்ஸிமம் 500% வின்னிங் பிடிக்கக்கூடிய நம்பர்ஸ் 648 880. 880 பாக்ஸில் வச்சோம்னா 3 நம்பர் வரும். 880 088 808 அவ்வளோதான். 648 பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் வரும். ஸோ 6 3 9 மொத்தமாக 9 நம்பர்ஸ் தான். பாக்ஸில் வச்சோம்னா கூட வின்னிங் பிடிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கஸ்ஸிங் படி 500% சான்ஸ் இருக்குது. 10% சான்ஸ். 648 880 பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக 880 3 நம்பர் தான் வரும். 880 808 088 அவ்வளோதான். ட்ரிக் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் கொடுக்குறது தான். இதிலிருந்து தான் என்னுடைய பேஸ் நம்பர், அடிப்படை நம்பரே இது தான். இதிலிருந்து தான் எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர், ஆல் போர்ட் நம்பர், ஏபிஎஸ்சிபிசி நம்பர்ஸ்னு எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் அதில் 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர்ஸ் எடுப்பேன். சப்போஸ் நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே ஒன்றும் இல்லை. இப்போ 129 சான்ஸ் இருக்குது. 921 164 641 இந்த மாதிரி சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் ட்ரிக் நம்பர் இது தான். இதுக்குள்ளேருந்து தான் ரிசல்ட் கன்ஃபார்மாக வரும்னு தெரியும். ஆனால் என்ன நம்பர் அது ஏபிசி போர்டில் எப்படி நம்ம உட்கார வைக்கிறது தான் லக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய கணக்கு மண்டை அறிவுபூர்வமாக நம்ம எடுத்துட்டோம். நம்மளுடைய அறிவு கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம், திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் லக்குன்றதும் அவசியம். நம்மளுடைய உழைப்பு 50%, லக்கு 50%. அதில் உட்கார வச்சிட்டோம்னா தான் நம்ம கிங் மேக்கர். ஓகே, 54 11 45 62 849 ட்ரிக் நம்பர் அவ்வளோதான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சக்ஸஸ் கேரளா லாட்டரினுடைய நம்முடைய எப்பவுமே தனிப்பட்ட 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர் கொடுப்போம். 46 80 85 அதில் பார்த்தீங்கன்னா 808 இருக்குது. 68 08ன்னு வச்சு அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா 58 08 808ன்னு வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் 46 80 85. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 24ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி 434னுடைய கஸ்ஸிங் நம்பர் இவ்வளோ தான். ஸோ ஆல் போர்டில் 1 3 6 8 கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியில் மார்க் பண்ணி கொடுத்துருக்குற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். அதுவும் டபுள்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக 88 08 80 இதெல்லாம் இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் 648 880 பாக்ஸில் வச்சா கூட மேக்ஸிமம் வின்னிங் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணணும். 3 டிஜிட்டில் 4 டிஜிட்டில் 6 நம்பர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்கள் கஸ்ஸிங் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிக் நம்பர் முக்கியமானது 54 11 45 62 849. சக்ஸஸ் கேரளா லாட்டரினுடைய 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர் 46 80 85. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோர்ந்து போக வேண்டாம், மிகப்பெரிய வெற்றிகளை சீக்கிரமாக பிடிச்சிடலாம். பக்கத்துலேயே தான் போயிட்டுருக்கோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. கரெக்டாக உட்கார வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான். அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய அன்பும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துட்ருக்கு. அதனால் நான் சோர்வடையலை, நீங்களும் வருத்தப்பட வேணாம், சோர்வடைய வேணாம். பிடிச்சிடலாம், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துடலாம். நம்மளால் முடியலன்னு என்ன அர்த்தம்? மற்றவனால் எவனாலே முடியாது, நம்ம தான். ஓகே, தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். குட் லக்.